ஆல்ரைட் கைஸ், இட்டாச்சி வர்சஸ் மினாட்டோ. ஒருத்தன் அகாடமிலே டாப்பராக இருக்க 4th ஹுக்காகே மினாட்டோ நாமிகாசை, இன்னொருத்தன் அகாடமிலே 2nd டாப்பராக இருக்க ஹுக்காகே லெவலுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க இட்டாச்சி உச்சியா. ரெண்டு பேருக்கும் ஹேட்டர்ஸ்னு யாரும் இருக்க மாட்டாங்க, பிகாஸ் ரெண்டு கேரக்டரையும் அவ்வளோ பெஸ்ட்டாக காட்டியிருப்பாங்க. இட்டாச்சிக்கு ஸ்டார்டிங்கில் வேணும்னா ஹேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ஏன்னா முதல்ல வில்லனாக தான் காட்டுவாங்க. ஆனால் இட்டாச்சியோட உண்மையெல்லாம் தெரிய வரும்போது தான் மொத்த ஹேட்டர்ஸ்க்குமே கண்ணில் தண்ணி தேங்கியிருக்கும். பட் மினாட்டோக்கு ஹேட்டர்ஸ்னு இருக்க வாய்ப்பில்லை. அப்படியும் இருந்தாங்கன்னா அது 9 டைல்ஸை நருட்டோ பாடியில் சீல் பண்ணதுக்காக தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் கிரேசியான ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த பக்கம் காட் ஆஃப் ஸ்பீட்னா அந்த பக்கம் காட் ஆஃப் கென்ஜுட்சு. பொதுவாக எந்த கேரக்டராக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும். ஆனால் இங்கே கிரியேட்டரு ஓவர் பவர்டாக ரெண்டு கேரக்டரை கிரியேட் பண்ணிட்டு என்ன வீக்னஸ் தரதுன்னு தெரியாமல் ஒருத்தனை போட்டு தள்ளிடுவார் பாதிலேயே, இன்னொருத்தவனை நான் கியூரபிள் டிசீஸை கொடுத்து சாவடிச்சிருவார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க் ஹோல்டர்ஸோட பவரை கம்பேர் பண்ணி யார் வின்னர்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க பேட்டில் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல டைஜுட்சு. இட்டாச்சியோட டைஜுட்சுவை பல வாட்டி பார்த்துருப்போம், டாப் நாச்சில் இருக்கும். ஈவன் கேசிஎம் நருட்டோவோட ஸ்பீடுக்கு டைஜுட்சுவில் மேட்ச் பண்ணியிருப்பான். மினாட்டோவோட டைஜுட்சுவை பெருசாக எங்கேயும் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்லை. எடுத்ததும் எஃப்டிஜியை யூஸ் பண்ணி கதையை முடிச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் மினாட்டோ ஒரு வாட்டி தொட்டாலே போதும் அவங்க சீலை மார்க் பண்ணிடுவான். ஸோ ஒன்ஸ் சீல் மார்க் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது, அவன் கதை மர்கையாதான். மினாட்டோவோட எபிலிட்டி இட்டாச்சிக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ டைஜுட்சுவில் இன்வால்வ் ஆக மாட்டான். இல்லை இந்த சீல் பண்ணுற சீன்லாம் இங்கே கிடையாது, இது ஒன்லி பியூர் டைஜுட்சு ஃபைட்னு எடுத்தா நான் இட்டாச்சிக்கு தான் பாயிண்ட் தருவேன். ஸோ டைஜுட்சு வினர் இஸ் இட்டாச்சி உச்சியா. இப்போ கென்ஜுட்சு எடுத்தோம்னா இட்டாச்சியை பீட் பண்ணவே முடியாது. இட்டாச்சி எல்லா பேட்டிலையும் கென்ஜுட்சுவை யூஸ் பண்ணி தான் பிள்ளையார் சொல்லியே போடுவான். இந்த பக்கம் மினாட்டோ கென்ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாமல் ஷரிங்கன் யூசர் கிட்ட ஃபைட் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக மினாட்டோ ஷரிங்கனை டேரெக்டாக பார்க்க மாட்டான். ஸோ இட்டாச்சியோட கென்ஜுட்சுவில் மினாட்டோ மாட்ட வாய்ப்பு இல்லை. அதனால் ஒன் ஆஃப் த மங்கெக்யூ ஷரிங்கனோட எபிலிட்டியான சூக்கியோமியும் இங்கே யூஸ்லெஸ் தான். இல்லை இது வெறும் கென்ஜுட்சு பேட்டில் தான், வெறும் கென்ஜுட்சு வச்சு தான் ஃபைட் பண்ணணும்னு சொன்னால் இதுலேயும் வின்னர் இட்டாச்சி உச்சியா. இப்போ நின்ஜுட்சுக்கு வருவோம். மினாட்டோட ஃப்ளையிங் தண்டர் கார்டு ஒரு புரோக்கனான ஜூட்ஸு. எந்த ஜூட்ஸுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ணணும்னா எக்ஸஸ் ஆஃப் சக்ரா தேவைப்படும். பட் அந்த வீக்னஸ் மினாட்டோ கிட்ட இல்லை, ஏன்னா மினாட்டோ கிட்ட டிராஸ்டிக் அமௌண்ட் ஆஃப் சக்ரா இருக்கும். 9 டைல்ஸ் அட்டாக்ல ஃபுல் டெய்ல் பீஸ்ட் பாமை டெலிபோர்ட் பண்ணியிருப்பான். அது பத்தாதுன்னு ஃபுல் 9 டைல்ஸையே எஃப்டிஜி யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணியிருப்பான். அவ்வளோ பெரிய 9 டைல்ஸை டெலிபோர்ட் பண்ண அப்புறம் தான் மினாட்டோ என்கிட்ட ஆஃப் சக்ரா தான் இருக்குன்னு சொல்லுவான். ஸோ இதுலேயே மினாட்டோவோட சக்ரா லெவல் எந்த லெவல்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். எஃப்டிஜியை யூஸ் பண்ண மினாட்டோ ஜஸ்ட் குனாயை ரேண்டமாக இட்டாச்சி பக்கம் த்ரோ பண்ணாலே போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ எஃப்டிஜியை இட்டாச்சியால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. வித்தின் இன்ஸ்டன்ட்டில் இட்டாச்சியோட கேம் ஓவர் ஆகிடும். இதை கவுண்டர் பண்ண இட்டாச்சி மினாட்டோவோட எல்லா குணாயையும் டெஸ்ட்ராய் பண்ணணும், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. அப்போ தான் மினாட்டோவால் டெலிபோர்ட் ஆக முடியாது. 1-2 குணாயினா அமதராசு யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆனால் மினாட்டோ ஒரே நேரத்தில் மல்டிபிள் குணாய்ஸை த்ரோ பண்ணுவான். ஸோ எல்லாத்தையும் இட்டாச்சியால் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ மினாட்டோ எஃப்டிஜியை யூஸ் பண்ணுறது இட்டாச்சியால் தடுக்கவே முடியாது. இப்போ இட்டாச்சிக்கு வேறு வழியே கிடையாது. இருக்க எல்லா குணாயையும் நோட் பண்ணிவிட்டு எஃப்டிஜிக்கு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணணும், கில்லர் பி மாதிரி. கில்லர் பி ஒரு எபிசோடில் மினாட்டோ ஸ்பீடை மேட்ச் பண்ணியிருப்பான். அதுக்குன்னு கில்லர் பி மினாட்டோவோட ஸ்பீடுக்கு ஈக்குவல்லாம் கிடையாது. கில்லர் பிக்கு தெரியும் மினாட்டோ நெக்ஸ்ட்டு அவன் பாடியில் இருக்க சீல் மார்க் மேலே தான் டெலிபோர்ட் ஆக போகிறான்னு. அதனால தான் கில்லர் பியால் குயிக்காக ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது. பட் மல்டிபிள் பிளேஸில் குணா இருக்கும்போது இட்டாச்சியால் குயிக்காக ரியாக்ட் பண்ண முடியாது. இல்லை எனக்கு குயிக் ரெஃப்ளெக்ஸ் இருக்குது, நான் ரியாக்ட் பண்ணுவேன்னு லாங் ரனில் பேட்டில் நடந்தால் இட்டாச்சிக்கு தான் ப்ராப்ளம். ஸோ உடனடியாக கவுண்டர் பண்ணி தான் ஆகணும். அமதராசு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா காட் ஆஃப் ஸ்பீடை பார்க்கறதே கஷ்டம். இதில் எங்கேருந்து அமதராசு அவனை பேர்ன் பண்ண போகுது? இட்டாச்சியோட ரிமைனிங் இருக்க ஃபயர் பால் ஜூட்ஸு, ஃபீனிக்ஸ் ஜூட்ஸு எல்லாமே யூஸ்லெஸ் தான் மினாட்டோக்கு முன்னாடி. சரின்னு க்ரோ க்ளோன் ஜூட்ஸுவை போட்டு மல்டிபிள் க்ளோனை கிரியேட் பண்ணாலும் மினாட்டோ இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணிடுவான். ஏன்னா 1000+ ஷினோபிஸை கில் பண்ண தெரிஞ்ச எல்லோ ஃப்ளாஷ்க்கு க்ளோன்ஸ்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. அதிகமாக க்ளோன்ஸ் யூஸ் பண்ணாலும் அது இட்டாச்சிக்கு தான் ப்ராப்ளம், ஏன்னா சக்ரா எக்ஸஸாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ சூசனோவை ஆக்டிவேட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறது தான் இட்டாச்சியோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். யாட்டா மிரர் இருக்கிறதால ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மினாட்டோ அட்டாக் பண்ண மாட்டான். டோட்ஸ்கா பிளேட் வச்சு சீல் பண்ணலான்னு பார்த்தா அது இருக்கிறதுலே ஸ்லோவான மூவ் மினாட்டோக்கு முன்னாடி இன்னும் ஸ்லோவாக இருக்கும். இந்த யாட்டா மிரர் அண்ட் டோட்ஸ்கா பிளேடோட எபிலிட்டி மினாட்டோக்கு தெரியலனாலும் வித்தின் இன்ஸ்டன்ட்ல மினாட்டோவால் அனலைஸ் பண்ண முடியும். மினாட்டோ டோட்ஸை சமன் பண்ணிவிட்டு அவன் இன்வென்ட் பண்ண பவர்ஃபுல்லான ஜூட்ஸுவான ரசிங்கனை வச்சு மல்டிபிள் டைம் சூசனோவை அட்டாக் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் இட்டாச்சியோட சூசனோ டெஸ்ட்ராய் ஆகிடும். டோட்ஸை கூட இட்டாச்சி அமதராசு யூஸ் பண்ணி கில் பண்ண முடியும். ஆனால் மினாட்டோவோட ரசிங்கன் ப்ளஸ் எஃப்டிஜி காம்போவை சமாளிக்கவே முடியாது. ஒபிட்டோவோட டெலிபோர்டேஷன் ஜூட்ஸு என்னன்னு தெரியாமல் வித்தின் அ ஃபியூ மூவ்ஸில் மினாட்டோ அதை கவுண்டர் பண்ணியிருப்பான் இந்த எஃப்டிஜி அண்ட் ரசிங்கன் காம்போவில். ஸோ சேம் ரிசல்ட் தான் இங்கேயும் நடக்கும். இதுக்கு நடுவில் ஒரு வாட்டி மினாட்டோ இட்டாச்சியை தொட்டாலும் மார்க் பண்ணிடுவான். ஸோ கேம் ஓவர் தான்.
ஈஸ்னாகியை யூஸ் பண்ணி டெத்தை ரீரைட் பண்ணாலும் மார்க்கிங் இருக்க வர மினாட்டோவில் எப்போ வேணாலும் இட்டாச்சி பக்கத்தில் டெலிபோர்ட் ஆக முடியும். சரின்னு இப்போது சிக்னஸே இல்லாத ஹெல்த்தியான இட்டாச்சியை எடுத்தாலும் ரிசல்ட் என்னமோ அகைன் சேம் தான். பிகாஸ் மினாட்டோ கிட்ட இன்னும் சேஜ் மோடு இருக்குது, ஃப்ளையிங் ரைஜின்லேயே பல வேரியேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் ஸ்பைரலிங் ஃப்ளாஷ், சூப்பர் ரவுண்ட் டான்ஸ், ஹவுல் ஸ்டைல் 3 ஜூட்ஸு. அது மட்டும் இல்லாமல் குராமா சக்ரா மோடு இருக்குது. அது எவ்வளோ பவர்ஃபுல்னு நம்ம வார் ஆர்க்லேயே பார்த்துருப்போம். ஸோ எப்படி பார்த்தாலும் மினாட்டோவோட வின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். கென்ஜூட்ஸு அண்ட் டைஜூட்ஸில் வேணும்னா இட்டாச்சிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கலாம். பட் பேஸ் மினாட்டோ வித் எஃப்டிஜி காம்போவே போதும் இட்டாச்சியை பிளாஸ்ட் பண்ண. ஸோ த வினர் இஸ் எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் த லீஃப், த 4th ஹோகாகே மினாட்டோ நாமிகாசே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு யாரோட வர்சஸ் வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.